ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஆனா அந்த ஒரு ஸ்டோரி இவ்ளோ பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டார்மா வந்து டர்ன் ஆகும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வேலூர் நடந்த கூட்டத்துல விஜய் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையோட கதைய வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சின்ன பையன் புல்லுக்கட்ட வந்து காமிச்சு காளை வந்து அடக்குற கதை தான் அது. அது ஒரு உவமைன்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அரசியல் களம் தான் அந்த காளை. அதே மாதிரி மக்கள் தான் வந்து அந்த பெரியவர். அதே மாதிரி அந்த பையன் தான் வந்து அவரோட கட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து கைத்தட்டல் ரொம்ப அதிகமா வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து மாற்றம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கத்துனாங்க. ஆனா அடுத்த சில மணி நேரத்துல அந்த கிளாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்ஷ் கமெண்ட்ஸா வந்து மாறிடுச்சு. ஜூலி வந்து வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த குரல்ல வந்து கோபம், வார்த்தையில வந்து அவ்வளவு ஆதங்கம் எல்லாமே வந்து இருந்துச்சு. உங்க கட்சியில சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னதை நம்பி ஜல்லிக்கட்டு காலம் முன்னாடி நின்னு புல்லுக்கட்டு கொண்டுட்டு போனா ஏதாவது விபரீதம் வந்து நடந்துச்சுன்னா நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? இந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து கேள்வி கேட்டாங்க. அதோட வந்து நிக்கல. 50 உயிரை வந்து 500 ஆக்கிடாதீங்கண்ணா அப்படின்னு வந்து சொன்ன அந்த ஒரு வரி அதுதான் வந்து சோசியல் மீடியா வந்து தீப்பிடிக்க வச்சிருக்குது. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உவமைன்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பொறுப்பா வந்து கேட்டது தப்பா அப்படின்னு ஜூலிக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன் இப்போ ஒரு ஸ்டோரி பத்தி இல்ல, ஒரு வார்த்தையை பத்தி இல்ல. இது ஒரு பொலிட்டிக்ஸ்ல உவமையா இல்ல கிரவுண்ட் லெவல்ல வந்து நிஜமா ஒரு கதை சொல்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா வேலூர். ஆனா அதோட எக்கோ ஃபுல் தமிழ்நாடா வந்து இருக்கு. இப்ப கேள்வி ஒண்ணுதான், அந்த ஜல்லிக்கட்டு காளையோட கதை வந்து பெருசா இல்ல அதை சுத்தி வெடிச்ச உணர்ச்சி வந்து பெருசா அப்படின்றதுதான். இந்த ஸ்டோம் வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். என்னதான் வந்து ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசியல் களம் இப்ப வெறும் சூடு மட்டும் இல்ல, கொதிச்சிட்டு இருக்குது. அதை கொதிக்க வச்சது ஒரு குட்டி ஸ்டோரினால தான். இவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சி தான் வந்து காரணம்னு யாருக்காவது தோணுச்சா? இந்த ப்ராப்ளமுக்கு வந்து சென்ட்ரா இருக்கிறவர் வந்து விஜய். அவருக்கு எதிர்குரலா வந்து கொடுத்தவங்க ஜூலி. விஜய் வந்து வேலூர்ல சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரிக்கு பதிலடியா பிக் பாஸ் ஜூலி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. வேலூர்ல நடந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அதே மக்களோட மனநிலை பத்தி வந்து பேசியிருப்பாரு. குறிப்பா வந்து ஜல்லிக்கட்டு காலையை எக்ஸாம்பிளா வச்சு சொன்ன ஒரு குட்டி கதை தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. உடனே ஜூலி வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களோட டைரக்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையை வச்சு விஜய் சொன்ன கதையை வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணி ஜூலி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா வேலூர்ல ஜல்லிக்கட்டு காளை பத்தி குட்டி கதை வந்து சொன்னீங்கன்னா ரோட் சைட்ல ஒரு காளை நின்னுச்சு, அதுக்கு ஒரு குழந்தை வந்து புல்லு கட்டு கொடுத்து ஓரமா விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிற பாதி பேர் வந்து சின்னவங்க. நீங்க சொல்றது எல்லாம் தேவவாக்குன்னு நம்பி உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காளை முன்னாடி நின்று புல்லு கட்டு கொண்டு போய் நீட்டுனா என்ன ஆகும்? அப்படி ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணாங்க. அதோட ஸ்டாப் பண்ணாம இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தா யாருக்குமே தெம்பில்ல. உங்களால போன உயிர் 50-50 இருக்கட்டும், அது 500 ஆக்கிட்டீங்கன்னா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற விதத்துல இவங்க பேசுனது ஸ்பார்க் ஹீட்டடா டிபேட் ஆயிடுச்சு. ஜூலி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா 50 உயிர் போனது 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வரி தான் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அதிகமா வந்து பாதித்துடுச்சு. கொஞ்சம் பேர் வந்து அதை உணர்ச்சி மிக்க வார்னிங்கா வந்து பாக்குறாங்க. கொஞ்சம் பேர் அதை வந்து மரியாதை குறைவா வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து ட்ரோல், கமெண்ட், மிரட்டல் எல்லாமே கலந்த களமா வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி ஜூலி பேசுனதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால அதிகமான ட்ரோல் ஆனனால இப்ப ஜூலி நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க சொன்னது இன்னும் எமோஷனலா வந்து இருக்குது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயனா உங்க வேலூர் கேம்பெயின் ஸ்பீச்சை வந்து பார்த்துட்டு அதுல ஒண்ணு இல்லைன்ற ஆதங்கத்துல தான் நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். உடனே உங்களோட ஃபேன்ஸ் இன்னுமே பொலிட்டிக்குள்ள வரல, அதுக்குள்ள உங்க ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பேஜஸ்ல என்னை வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மைனர் பசங்கள்ட்ட இருக்கிறது முக்கால்வாசி போலி ஐடியா மட்டும் தான் இருக்கு. அதை வச்சுட்டு தான் அவங்க என்ன வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் பயந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோட ஒப்பீனியன்ல இருந்தும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன மிரட்டனா வந்து பரவாயில்ல, என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களையும் மிரட்டனால தான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். இது எல்லாத்தையுமே அந்த வீடியோல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜயனா உங்களுக்கு வந்து என்ன வந்து பழி வாங்கணும்னா நான் வந்து என்னோட வீட்டில் தான் இருப்பேன், இல்லைனா என்னோட ஆஃபீஸ்ல வந்து இருப்பேன். என்ன வேணும்னாலுமே பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுடுங்க. நீங்க பனையூர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்களா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நான் வேணும்னா பனையூருக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன திட்டுனா என்ன திட்டுற மாதிரி தான், மக்களை திட்டுற மாதிரின்னு அப்படி யாருமே உள்ள இழுத்து போட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து சோஷியல் மீடியால எவ்வளவு ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்க ஃபேன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத என்னோட வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் இருந்தா படிச்சு பாருங்க அப்படின்னு விஜய் மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் சிஎம் ஸ்டாலின் பார்த்து விஜய் எப்படி பேசியிருந்தாரோ அதே மாடுலேஷன்ல தான் ஜூலி வந்து பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணா தனியா நின்று பேசுறேன்ற மனநிலை அது கொஞ்சம் பேருக்கு வந்து தைரியமா வந்து தோணுச்சு. கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேமஸா இருக்கணுன்றதுக்காக வேண்டி ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு வந்து தோணி இருக்கு. அதனால தான் எகைன் இந்த வீடியோ டிபேட் ஃபார்ம் ஆயிருக்கு. விஜய் கூட்டத்தில் வந்து இறந்து போன யங்ஸ்டர்ஸை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இவங்க சொன்ன இந்த லைன் தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு விஜய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலி வந்து திட்டிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்புக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து வேலூர்ல பேசின அந்த குட்டி ஸ்டோரினால தான். விஜய் அவரோட ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு உவமை கதை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஊர்ல வந்து ரொம்ப பரபரப்பா மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கிற ரோட்ல ஒரு ஜல்லிக்கட்டு முரட்டு காளை வந்து சீறிட்டு இருந்துச்சு. மக்கள்னால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அடக்க முடியாம வேடிக்கை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கமா வந்து அந்த காளையை வந்து அடக்கிற அனுபவசாலிங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஊர்ல வந்து இல்ல. அவங்க கூட இருக்கிறவங்க நானும் தான் அனுபவசாலி அப்படின்னு சொல்லிட்டு காளை வந்து அடக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா காளை அவங்களை வந்து இடிச்சு தள்ளிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் கூட்டத்தை விளக்கிட்டு காளையை வந்து பார்த்து போயிருக்கான். ஏற்கனவே காளையிட்டு வந்து முட்டு வாங்கி கிடந்தவங்க நாங்களே அனுபவசாலிங்க, எங்களால முடியல, நீ போய் செத்து போயிடாத அப்படின்னு அவனை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பையன் காளைக்கு பக்கத்துல போய் அவனோட பாக்கெட்ல இருந்து 2 புல்லுக்கட்டை வந்து எடுத்து காட்டியிருக்கான்.
உடனே காலை வந்து பசியில வந்து புள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதை மெதுவா தடவி ஃபீல்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டான். அதை பார்த்து வந்து அனுபவசாலிங்க தலை குனிஞ்சு வந்து நின்னாங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து அந்த பையனை பார்த்து எப்படி காலை அடைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கோவத்துல இல்ல பசியில இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால புல்லுக்கட்டை கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இந்த கதையோட பொலிட்டிக்கல் மீனிங் வந்து விஜய் வந்து டைரக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த காலம் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் களம், மக்கள் தான் வந்து அந்த பெரியவர், அந்த சிறுவன் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டத்துல இருந்து கைத்தட்டல் ரொம்ப அதிகமா வந்து இருந்துச்சு. அவர் சொல்ல வந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா, பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றது அனுபவத்தினால மட்டும் இல்ல அணுகுமுறையால் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த உவமை தான் இப்ப நிஜ அரசியல் போராட்டமா வந்து மாறி இருக்கு. அனுபவம், வயசு, பெரியவங்க, சின்னவங்க அப்படின்றது எல்லாமே முக்கியம் இல்ல, ஒரு பிரச்சனையை யார் எப்படி அப்ரோச் பண்ணி சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு இந்த மெசேஜ் இந்த கதை மூலமா வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஓமா தான் இப்ப மேஜர் பொலிட்டிக்கல் டிபேட் வந்து மாறி இருக்கு. ஜூலி ரிலீஸ் பண்ண வீடியோல அந்த கதையை டைரக்ட்லி கிரவுண்ட்ல இறங்கி கொஸ்டின் ரைஸ் பண்ணல, உவமா அரசியல் வர்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்ற ஆங்கிள் சோஷியல் மீடியால ஹீட்டட் டிபேட் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் மட்டும் இல்லாம சினிமா உலகமே இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் தீவிரமடைஞ்சனால சிறடி காசி சீரியல்ல செல்வம் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிற ஆக்டர் பழனியப்பன் ஜூலிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல பழனியப்பன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அரை மணி நேரம் பேசினா அந்த மனுஷனுக்கு பேச தெரியலையா, அந்த மனுஷன் கூட நீங்க நடிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா விஜய் எவ்வளவு பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலுமே உடனே வந்து நடிக்கிறவரு, எவ்வளவு பெரிய லெங்தான டான்ஸ் ஸ்டெப்பா இருந்தாலுமே அது அப்படியே ஆடுற கற்பூர புத்தி உள்ளவர், இது எல்லாமே சினிமாக்காரர்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ல வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பேசுறது வந்து தப்பு இல்ல, ஆனா ஜல்லிக்கட்டுக்கு நீங்க போராடி தான் ஜல்லிக்கட்டு கிடைச்ச மாதிரி ஒரு வார்த்தை விட்டீங்கம்மா, அந்த போராட்டத்துக்காக எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட், எவ்வளவு தமிழ் பிலிம்ஸ்ல இருக்கிற கிரியூஸ், நாங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்து போராடணும், லட்சக்கணக்கான கைகள் தூக்கணனால தான் அந்த போராட்டத்துக்கு வந்து சக்சஸ் கிடைச்சது. ஆனா ஏதோ நீங்களே வந்து போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டு வாங்கின மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட வந்து ஸ்டாப் பண்ணாம இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரசியல் பேசுங்க அது தப்பில்ல, ஆனா விஜய் பத்தி பேசுறதுக்கு நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம அவங்கள விட கொஞ்சமாவது வந்து சாதிச்சிருக்கணும். நான் இப்ப விஜய் பத்தி பேசுறதா இருந்தா கூட நான் ஏதாவது சாதிச்சிருந்தா தான் வந்து பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது பொதுவா பாலிடிக்ஸ்குள்ள ஒருத்தர் வந்துட்டா அவரை பத்தி யார் வேணும்னாலுமே எப்படி வேணும்னாலுமே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தான். உங்களுக்கு இப்பதான் வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கழுத்துல தாலி கூட வந்து புதுசா வந்து தொங்குது, நீங்க உங்க மேரேஜ் லைஃப் வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது இப்போ உவமை அரசியல் வர்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ரெண்டு கோணத்துல வந்து பிரிஞ்சிருச்சு. இந்த விவகாரத்துல 3 லேயர்ஸ் வந்து இருக்கு. அரசியல் உவமை விஜய் சொன்ன கதை தான். சேஃப்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஸ்டின் வந்து ஜூலி வந்து ரைஸ் பண்ண டவுட். செலிபிரிட்டி கிளாஷ்ல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. 2026 தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பெருசா எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஜல்லிக்கட்டு மாதிரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் விஷயத்துல பேசுற ஒவ்வொரு லைனுமே வந்து ஸ்பார்க்கா வந்து மாறுது. அதே மாதிரி தவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே மைனர்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா அதுல வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஓட்டு இருக்குமா, இதை சொல்றதுனால நான் தவைக்க கட்சிக்காரன்னு நினைச்சிடாதீங்க, ஒரு சக நடிகனுக்காக வேண்டிதான் நான் என்னோட குரலை வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு இவரோட பொசிஷன் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசினது இந்த வீடியோவை வந்து விஜய் ஃபேன்ஸ் வைட்லி வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜூலியோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்பார்க் டிபேட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் பழனியப்பனோட அந்த வீடியோ நியூ கான்ட்ரவர்சி வந்து இருக்குது. விஜய் அரசியல்ல இறங்குனதுல இருந்து அவரோட ஒவ்வொரு ஸ்பீச் அண்ட் ரியாக்ஷன்ஸ் சுத்தி இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது. குறிப்பா ஜல்லிக்கட்டு மாதிரி ப்ராப்ளம் ரிலேட்டடா வர கமெண்ட்ஸ் ஹைலி இமோஷனலா வந்து இருக்குது. மொத்தத்துல வேலூர் கூட்டத்தில் தொடங்கின குட்டி ஸ்டோரி, கான்ட்ரவர்சி, அதே மாதிரி ஜூலியோட ரிவ்யூ, அதுக்கு பதிலாக பழனியப்பனோட வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா இன்டென்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் இமோஷனல் டிபேட் வந்து மாறி இருக்கு. ஆக்டர் பழனியப்பன் ஜூலிக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியே அடுத்ததா அருண் ராஜா ஸ்ட்ராங்கா வந்து ஒப்போஸ் பண்ணியிருக்காரு. சீரியல் அண்ட் பிலிம் ஆக்டர் அருண் ராஜா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜூலியோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி டைரக்டா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களே இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க, இந்த தங்கச்சி வந்து இப்படி பேசுறது, ஆனா ஒரு குட்டி ஸ்டோரின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து சொன்னாருமா, அதுல அவர் பண்ணன ஒரே தப்பு என்னன்னு தெரியுமா, காலமாடுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஜல்லிக்கட்டு காலமாடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன உடனே அதுக்கு நீங்க தான் வந்து காப்பிரைட்ஸ் வச்சிருக்கீங்கன்ற மாதிரியும், ஏதோ நீங்க தான் வந்து கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி கொடுத்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப 50, 500 ஆகிருமாம். அப்புறம் சின்ன பசங்க எல்லாமே புல்லுக்கட்டோட போய் நின்னுருவாங்களாம், அதனால ஜல்லிக்கட்டு தடை பண்ணிடுவாங்களாம். அப்புறம் இவங்களால வந்து போராட திராணி இல்லையாம். ஏமா என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஒண்ணு மட்டும் கவனிங்க, அவர் பேசுனது வந்து இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கிங். உங்களுக்கு அது சம்மதம் இல்ல, அது என்னன்னு கூட உங்களுக்கு புரியல. பொலிட்டிக்ஸ் வந்து மக்களோட வாழ்க்கை. இந்த மாதிரி அட்வான்ஸ்டு பீப்புள் பேசுற ஒரு ஸ்பீச்சுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப இமோஷனலா இந்த எலெக்ஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சம்மந்தமே இல்லாம நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க, ஏன் தங்கச்சி இப்பதானே உங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உங்க வாழ்க்கையை பாருங்க, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இந்த மாதிரி அருண் ராஜா அவரோட வீடியோல வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆன உடனே சீரியல் அண்ட் மூவி ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டா கமெண்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஜூலிக்கு வந்து எகெயின்ஸ்டா நிறைய வீடியோஸ் எல்லாமே ஹார்ஷ் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல சொல்ற உவமை டைரக்ட் இன்சிடென்ட் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களோட ஆர்குமெண்டே. இனி வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எங்க போய் முடியுமோ, ஜூலி எகெயின் ஆன்சர் பண்ணுவாங்களா இல்ல இது இங்கேயே முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு பொலிட்டிக்கல் சர்க்கிள் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கதை ஒன்று சொல்ல வந்தாரு, ஆனா அந்த
அந்த ஒரு கதை இப்ப 1000 கொஸ்டின்ஸ் வந்து திரும்பி வந்திருக்குது. அந்த ஒரு குட்டி ஸ்டோரி அரசியல் உவமையா இல்ல உணர்ச்சியோட விளையாடுற ஒரு டேஞ்சரஸ் எக்ஸாம்பிளா? விஜய் என்ன சொன்னாருன்னா, பிரச்சனை கோபம் இல்ல, பசி. அதுக்கான தீர்வு வந்து அடக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜூலி கேட்ட கொஸ்டின் வந்து இன்னுமே வந்து காத்துல தான் வந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்பி யாராவது நிஜமாவே காலம் முன்னாடி போய் நின்னா அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த டிஸ்கஷன் இப்ப விஜய் வர்சஸ் ஜூலி இல்ல, இது ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு. பொலிட்டிக்ஸ் பேசுறவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே எவ்வளவு எடை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு உவமை கூட 1000 பேரை வந்து தூண்டும், ஒரு எச்சரிக்கை கூட 1000 பேரை வந்து ஹர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க, சப்போர்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க லீடர் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஒப்பனன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஃபுல் நாய்ஸ்க்குள்ள ஒரு ட்ரூத் மட்டும் வந்து சைலண்டா வந்து நிக்குது. 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஒவ்வொரு வார்த்தையுமே வெப்பனா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் ப்ரொபகண்டாவா மாறுது. இனி என்ன ஆகும்? எகைன் ஜூலி வந்து வீடியோ போடுவாங்களா, இல்ல விஜய் டைரக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா, இல்ல இதெல்லாம் ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் அப்ஹீவலோட பிகினிங்கா? ஒரு குட்டி ஸ்டோரி இவ்வளவு பெரிய புயலா வந்து மாறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சாப்டர் இன்னும் எவ்வளவு தீவிரமா வந்து இருக்கும்? இதுதான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கற கொஸ்டின் வந்து இருக்குது. இந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வருமா, இல்ல இதுதான் பிக்கர் பொலிட்டிக்கல் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் சாப்டரா அப்படின்னு போக போக தான் தெரியும். ஒரு குட்டி ஸ்டோரி இப்ப பெரிய அரசியல் ஸ்டோரியா மாறிடுச்சு. சோ இனி இது இங்கேயே அடங்கிடுமா, இல்ல இன்னொரு வீடியோவா, இன்னொரு கான்ட்ரோவர்சியா வந்து வளருமா அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.